அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நபியா கான். நான் தில்லி தமிழ் கல்விக் கழக Continue. பேசுங்க நீங்க. We have introduced you, so you just go straight to the topic. பெண்கள் மென்மையானவர்கள், அதனால நாங்கள் கொஞ்சம் மெல்ல தான் ஆரம்பிப்போம், பட்டால்னு ஆரம்பிக்க மாட்டோம். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்தன் என்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீரவோர சீறி செய்வத துணிந்து செய்து சொல்வத தெளிந்து சொல்லி நெற்று சுருக்கிடாமல் நேர்பட பேசி நெய்ய புடைத்து புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர் தொழில் பழகி மானம் போற்றி ரௌதிரம் பழகி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்கு ஆகவும் வாழ்தானே ஒருவன். சூரிய தொண்டுகள் இவன் 2 கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மொழியின் மகுடம் இவன் முண்டாசு, கோபத்தின் நிறம் இவன் திலகம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என கர்ஜித்தவன், சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவன். புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முக தோற்றம் கொண்ட இவன் புகழ் பாட 1000 காரணங்கள் உண்டு என்றாலும் என் காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது பாரதியும் அவனது பெண்ணிய சிந்தனையும். பாரதியார் பெண்ணை எவ்வாறு காண்கிறார்? பெண்ணை அழகின் பிறப்பிடமாக காண்கிறார், தெய்வமாகவும் காண்கிறார், அறத்தின் பிறப்பிடமாகவும் நாணத்தின் சிறப்பிடமாகவும் அறிவின் உறைவிடமாகவும் ஆற்றலின் தனி இடமாகவும் வீரத்தின் விடைநிலமாகவும் விவேகத்தின் மறுவடிவமாகவும் அன்பின் வடிவமாகவும் தருமத்தின் தலைவியாகவும் வும் 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 என்னும் எவ்வளவோ உங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்கள் 2 ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணி. ஆணுக்கு நிகராக பெண்கள் வாழும் ஒரு சமூகம் உருவாகவும் பெண்களின் நிலை உயரவும் இந்த வையம் தழைக்கவும் பெண்கள் நிமிர்ந்த ஞான சிறப்புடன் வாழவும் பெண் கல்வியினால் தான் இயலும் என்பதே பாரதியின் உள்ள கிடக்கை. பெண் கல்வி நாட்டின் முன்னேற்றத்திற்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அவசியம் என்று வலியுறுத்தினார் பாரதியார். கல்வி அறிவின்றி பெண்கள் அடிமைகளாக நடத்தப்படுவதை மாற்ற கல்வியே அடிப்படை என்று கூறினார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றானே பாரதி. கல்வியின் மூலம் பெண்கள் புதுமை பெண்ணாக உருவெடுத்து சமூகத்தில் தமக்கான இடத்தை பெறுவார்கள் என்ற பாரதியின் கனவு என்று நிறைவேறி வருகிறது என்று கூறலாம். பாரதி பெண்ணை அறிவச்சுடராக உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் அறிந்த அறிவொளியாக காண்கிறார். ஆதலால் தான் அறிவை கொண்ட மனித உருகளை அடிமையாக்கி முயல்பவர் பித்தராம் என்று எடுத்துரைத்தார். ஆணுக்கு பின் நிகராக நடத்தப்பட வேண்டும் என்று பாரதி நினைத்தானே, அதனால்தான் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்று பாடினார். அவ்வாறு ஆணுக்கு பின் நிகராக நடத்தப்பட்டால் இவ்வுலகம் அறிவில் மிகுந்து தழைக்கும் என்று பாரதி என்று சொன்ன வாக்கு என்று நிறைவேறி வருகிறது நம்மால் உணர முடியும். பெண்கள் வீட்டிற்குள் மட்டுமே இருப்பது சமுதாயத்தின் விதி என்று எண்ணிய காலத்தில் பெண் தன் அறிவாலும் ஆற்றலாலும் உலகத்தை வழி நடத்த முடியும் என்று துணிச்சலோடு சொன்னவர் பாரதியார். என்று பெண்கள் கல்வியில், அறிவியலில், விளையாட்டு துறைகளில், அரசியலில் என அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள். பாரதியின் புதுமை பெண் இன்றைய தலைமுறையில் உயிர் பெற்று நிற்கிறாள். எனவே பாரதியின் சிந்தனையை வாழ்வில் செயல்படுத்துவோம். ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கையுடன் மரியாதையுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி பாரதியின் பாடலோடு உரையை நிறைவு செய்கிறேன். நாடு தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். மாத்து
நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.